ஆஸ்ட்ரோ ஜோகர் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நேயர்களே, ஜாதக பலன்கள் சொல்வது எப்படி என்பதன் 4வது பதிவு இது. இந்த பதிவில் கிரகங்களின் காரகங்களில் சூரியனுடைய காரகங்கள் பற்றி பதிவிடப்பட்டுள்ளது. நேயர்களே, பெரும்பாலான ஜோதிட நூற்களில் கிரகங்களின் காரகங்கள் பற்றி ஒற்றை சொல் வார்த்தைகளே அதிகம் இருக்கும். ஒரு சொல்லிலேயே சொல்லியிருப்பார்கள். உதாரணமாக, இவன் சூரியனின் காரகங்கள் என்று எடுத்துக்கொள்ளும் போது தலை, ஆத்மா இப்படியே கூறப்பட்டிருக்கும். ஆனால் நாம் காரகங்கள் பற்றி சற்று விரிவாக பார்க்கவிருக்கிறோம். காரணம், ஜோதிட கலை என்பது உண்மையான ஒரு அறிவியல் கலை. வான்மண்டலத்தில் கோள்களின் சஞ்சாரங்களை அடியொற்றி பெறப்படும் ஒரு அறிவியல் உண்மை. ஆனால் அதை இன்றளவும் சிலர் நம்பத்தகுந்தவை அல்ல என்று பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். ஜோதிடமும் பொய், ஜோதிடர்களும் பொய்யர்கள் என்ற அளவிலேயே இன்றும் சில வாக்குவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே ஜோதிடர்களாகிய நாம் ஜோதிடத்துக்கும் அறிவியலுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்புகளை, அறிவியல்தான் ஜோதிடம், ஜோதிடம்தான் அறிவியல், ஜோதிடம்தான் வானியல் என்பதன் உண்மைத்தன்மைகளை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஜோதிடத்தை ஒரு அறிவியல் கலையாக பாவித்து நம் மனதில் கொண்டு நாம் ஜாதக பலன்களை கூற முற்பட வேண்டும். நான் பதிவிடவிருக்கும் அனைத்து பதிவுகளிலும் ஜாதக பலன்கள் சொல்வது எப்படி என்ற அனைத்து பதிவுகளிலும் ஜோதிடத்தை அறிவியலுடன் தொடர்பு படுத்தியே கூறவிருக்கிறேன். ஆதி காலத்தில் ஜோதிடத்தில் கிரகங்களின் காரகங்கள் என்று கூறப்பட்டவைகள் அனைத்துமே அறிவியல் பூர்வமான உண்மைகள் என்று இன்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த பதிவில் காரகங்களை பற்றி மட்டும் அப்படியே கூறி செல்லாமல் சில முக்கிய காரகங்களை விளக்கமாக கூறி அவைகள் சூரியனின் அறிவியல் தன்மைகளுக்கு எப்படி பொருந்தி வருகிறது என்பதை விளக்கவிருக்கிறேன். நீங்களும் எல்லா கிரகங்களின் காரகங்களையும் இப்படி ஆய்வு செய்ய வேண்டும். அறிவியல் ரீதியாக ஜோதிடத்தை கொண்டு செல்ல வேண்டும். இந்த தொடர் பதிவுகள் முழுக்க முழுக்க ஜோதிடம் பற்றியது. ஆனால் ஆஸ்ட்ரோ ஜோகர் சேனலில் வான்மண்டலம் பற்றிய அறிவியல் பதிவு வெளியிடப்படவிருக்கின்றது. வேண்டுமானால் அவைகளை நீங்கள் பார்த்து தெளிவு பெறவும். அது பற்றிய தகவல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைப்பதற்கு நீங்கள் ஆஸ்ட்ரோ ஜோகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளவும். சூரியனின் காரகங்கள். சூரியனின் காரகங்கள் தந்தை, ஆத்மா, தலை, வலது கண், தலைநோய், பித்தம், பித்த நாடி, ஒற்றை தலைவலி, அரசன், ராஜசேவை, நிர்வாகம், நிர்வாகத்திறன், மருந்து, மருத்துவர், சதாசிவன், சிவ வழிபாடு, கிராம சஞ்சாரம், காடு, மலை, கிழக்கு திசை, பகற்பொழுது, சணல் கயிறு, நடுப்பகல், மலைகளில் சஞ்சாரம், ஞாயிற்றுக்கிழமை, லக்னம், தலைமை பதவி, ரசவாதம், உஷ்ணம், அரசு ஆதரவு, துணிவு, தைரியம், செல்வாக்கு, கண்டிப்பு, பலம், யானை, தந்தம், செம்பு, தாமிரம், கோதுமை, செந்தாமரை, கார சுவை, மிளகு, முச்செடி, நெருப்பு, எருக்கு. சூரியன் நவக்கிரகங்களில் தலைவன். அதனால்தான் சூரியனை மையப்படுத்தி மற்ற கோள்கள் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன. சூரியன் உருவத்திலும் வெப்ப சக்தியிலும் மற்ற கிரகங்களை கட்டுப்படுத்துவதிலும் கவர்ந்தெழுக்கும் ஆற்றலிலும் முதன்மை இடத்தை பெறுகின்றது. இதனால் இந்த உலகில் முதலிடம் பிடிக்கும் அத்தனை உயிர்களுக்கும், அத்தனை பொருட்களுக்கும், அத்தனை பட்டங்களுக்கும் பதவிகளுக்கும் சூரியனே காரகத்துவம் பெறுகிறார். நாட்டுக்கு முதல்வன் அரசன், முதன் மந்திரி,
பிரதம மந்திரி. குடும்பத்துக்கு முதல்வன் தந்தை. ஒரு கட்சிக்கு முதல்வன் அந்த கட்சியின் தலைவர். ஆட்சியில் அதிகாரம் படைத்தோர், பெரிய பதவிகள் வகிப்போர், அலுவலகத்தில் மேலதிகாரிகள், மேற்கூறப்பட்ட முதன்மை இடம் பிடித்தவர்கள் அனைவருமே சூரியனின் காரகத்தில் வருபவர்கள். காரணம், அறிவியலில் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் முதல்வன் சூரியன். சூரியனை மையப்படுத்தியே மற்ற கோள்களெல்லாம் வலம் வருகின்றன. மற்ற கிரகங்களுக்கு சக்தியை வழங்குவது சூரியனின் ஆற்றல். உருவத்திலும் வெளிப்படுத்தும் சக்தியிலும் தன்னுடைய ஈர்ப்பு விசையால் மற்ற கிரகங்களை கட்டுப்படுத்துவதிலும் தன்னுடைய வெப்பத்தினாலும் ஒளிக்கதிர்களாலும் மற்ற கிரகங்களை நிர்வாகம் செய்யும் ஆற்றலிலும் சூரியன் முதன்மை ஸ்தானத்தை பெறுகிறது. ஆகவே உலகில் நம்பர் 1, அதாவது முதலிடம் பிடித்த அனைத்து நபர்களும் பொருட்களும் சூரியனின் காரகத்துக்குள் வந்து விடுவார்கள். தலைமை தாங்குதல், மனோதிடம், நிர்வாகத்திறன், ஆளுமைத்தன்மை, நேர்மை, உயர் பதவிகள், உயர் மரியாதை, அந்தஸ்து, சுய கௌரவம், கர்வம், அகம்பாவம் இவைகளெல்லாம் சூரியனின் அறிவுகள் பண்புகளுக்கு ஏற்ப ஜோதிடம் கூறும் காரகங்களாகும். எண்சான் உடம்புக்கு தலையும் கண்களும் மிக பிரதானமாக கொள்ளப்படுகிறது. தலைக்கும் கண்ணுக்கும் சூரியனே காரகனாகிறார். தலை உடலில் முதன்மை உறுப்பு. கண் சூரியனின் ஒளியின் காரணமான காரகம், மிக மிக முக்கியமான உறுப்பு. மேலும் உடல் உறுப்புகளில் மிகவும் முக்கிய முதன்மை இடத்தை பெறும் உறுப்புகள் மூளை, இதயம், கல்லீரல், எலும்பு இவைகளெல்லாம் சூரியனின் காரகத்துக்குள் வருகிறது. மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய்களுக்கும் நோய்களை குணப்படுத்துவதற்கும் சூரியனே காரணம் நோய்களை தருவதே சூரியன் தான். உடலில் ஏற்படுகின்ற வெப்ப சக்தியின் மாற்றத்தால் தான் நோய்கள் வருகின்றன. வாதம், பித்தம், சிலேத்துமம் போன்ற நாடிகளின் வாயிலாக அதன் வெப்பசக்தி மாற்றத்தின் அடிப்படையில் வருவதே நோய். ஆகவே நோய்களுக்கும் அவைகளை குணப்படுத்தும் மருந்துகளுக்கும் அந்த மருந்துகளை கையாளும் மருத்துவர்களுக்கும் சூரியனே காரகத்துவம் பெறுகிறார். மருந்து தயாரிக்க, மருந்துகள் உட்கொள்ள, தடுப்பூசி போட்டுக்கொள்ள, அறுவை சிகிச்சை மேற்கொள்ள சூரியனின் காரகத்துவத்தில் வரும் சூரிய ஹோரை மிகவும் உகந்தது. சூரிய ஹோரையில் மேற்கொள்ளப்படும் மேற்கண்ட செயல்கள் நன்மையில் முடியும். ஒருவரின் ஆயுளை, விதியை நிர்ணயிப்பது சூரியனின் காரகத்தில் வரும் லக்னமாகும். சூரியன் ஒரு ஆண் கிரகம். ஒரு கருவை உருவாக்கும் சக்தி சுக்கிலமாக ஆண்களிடமிருந்து வெளிப்படுகிறது. சூரிய சக்தியின் காரணமாக தந்தையின் மூலம் பெறப்பட்ட சுக்கிலம் என்னும் ஆன்மாவானது தாயின் ஸ்ரோணிதத்துடன் கலந்து கருவாகி குழந்தையாக பிறவி எடுக்கிறது. லக்னம் என்பது சூரியனின் நிலைப்பாட்டை கொண்டே கணிக்கப்படுகிறது. ஜாதகத்தில் லக்னமே முதலிடம், முதல் பாவம். காரணம், அது உயிர். இதற்கும் சூரியனின் அறிவியல் நிலைப்பாடே காரணமாகின்றது. சூரியன் இல்லையேல் உலகில் உயிர்களே இல்லை. லக்னத்திற்காகவே ஏனைய 11 பாவங்களும் இயங்குகின்றன. அப்படி அதிமுக்கியத்துவம் வாய்ந்த லக்னம் அது எந்த ராசியாக இருப்பினும், எந்த பாவமாக இருப்பினும் அது முதலிடம். அதனால் அதற்கு சூரியன் காரகத்துவம் பெறுகிறார். மேஷராசி என்பது காலதத்துவ விதிப்படி தலையை குறிக்கும். இந்த தலையை குறிக்கும் மேஷராசியில்தான் சூரியன் உச்சமாகிறார். கடவுள் வழிபாட்டில் சிவன் முதலிடம் பிடிக்கிறார். சிவன், பிரம்மா, விஷ்ணு என்றுதான் சொல்வோம். அப்போது முதலிடம் பிடிப்பது சிவன். கிரகங்களில் முதலிடம் பிடிப்பது சூரியன். ஆகவே முதலிடம் பிடிக்கும் இரண்டும், அதாவது சூரியனின் அதிதேவதையாக இங்கு சிவன் வருகிறார். உலகில் அதிக மக்கள் உண்ணும் உணவு கோதுமை, அதிகம் பயிரிடப்படுவதும் கோதுமைதான். உலகில் பெரும் பாதிப்புகளை தரும் இதய நோய்கள், சர்க்கரை நோய்கள் இவற்றுக்கெல்லாம்
கோதுமையே மருத்துவ தானியமாக பயன்பட்டு வருகின்றது. ஆகவே முதன்மை இடத்தை பிடிக்கும் தானியம் சூரியனின் காரகத்துவம் பெறுகிறது. உலோகத்தில் தாமிரம், ரத்தினக்கல்லில் மாணிக்கம், இவைகள் இரண்டும் வெகு விரைவில் சூடாகிவிடும். ஆகவே இவை இரண்டும் சூரியனின் காரகத்துவம் பெறுகிறது. உடலில் உஷ்ணம் குறைவாக உள்ளவர்கள் மாணிக்க கல்லை அணிந்தாலும், உடலில் வெப்பம் குறைந்து வாதநோய் உடையவர்கள் கையில் தாமிர காப்பை அணிந்தாலும் அவர்கள் உடலில் உஷ்ணம், அதாவது வெப்பம் சமன்படுத்தப்பட்டு நோயின் தாக்கம் கட்டுப்படுத்தப்படுகிறது. அதே போல தாவரங்களில் எருக்கு மிக்க வெப்பமண்டலங்களிலும் அது தண்ணீர் இன்றியே வளரும் ஒரு தாவரம், சூரியனின் காரகத்துவம் பெறுகிறது. சுவையில் கார்ப்பு சுவை, நாடியில் பித்த நாடி. பித்தம் எனில் அதிகமாக அது கல்லீரலையே பாதிக்கும். நம் உடல் உறுப்புகளில் மிக பெரியது கல்லீரல் தான். ஆகவே இவைகளுக்கெல்லாம் சூரியன் காரகத்துவம் பெறுகிறார். திசைகளில் முதன்மை இடத்தை பெறுவது கிழக்கு. கிழக்கில்தான் சூரியன் உதயமாகிறார். உலகில் முதலிடத்தை பிடித்தவர்கள், முதல் இடத்தை பிடித்தவைகள், முதன்மை அந்தஸ்து பெற்றவர்கள், பெரும் பணக்காரர்கள், ஆள் அடிமை உடையவர்கள், இவர்களுக்கெல்லாம் சூரியனே காரகத்துவம் பெறுகிறார். பொதுவாக ஜோதிட சாஸ்திரம் சூரியனை பாவக்கோளாகவே சித்தரிக்கின்றது. ஆனால் சூரியனுடைய காரகங்களை நாம் முழுவதுமாக ஆய்வு செய்யும் போது அதில் அதிகபட்சம் சுபத்தன்மை இருப்பதாகவே நாம் கருத முடிகிறது. அந்த சுபத்தன்மையை கணக்கில் எடுத்து நாம் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது அதன் அடிப்படையிலேயே பலன்கள் கூறுவது நல்லது. சூரியன் அசுபகோள், சூரியன் பாவகிரகம் என்ற எண்ணத்தில் நாம் ஜோதிட பலன்களை ஆய்வு செய்யக்கூடாது. அதன் காரகத்தின் தன்மைகளுக்கு ஏற்பவே நாம் பலன்களை கூற முற்பட வேண்டும். அப்படி கூற முற்படும் போது நாம் கூறும் பலன்கள் மிகச் சரியாக அமையும். நேயர்களே, சூரியனின் காரகங்களை ஜோதிட சாஸ்திரத்தில் அறிவியல் முறைப்படி தெளிவுபடுத்த இந்த பதிவில் முயற்சி செய்திருக்கிறேன். இதுபோன்று மற்ற பதிவுகளையும் வெளியிட இருக்கின்றேன். பேசிக் ஜோதிடம் கற்பவர்களுக்கு ஆஸ்ட்ரோ ஜவகர் சேனலில் ஏராளமான பதிவுகள் பதிவிடப்பட்டிருக்கின்றன. அவைகளை பார்க்கவும். 200 பதிவுகளுக்கு மேல் பதிவிட்டிருக்கிறேன். அவைகளை பார்த்து தெரிந்து கொள்ளவும். புலிப்பாணி ஜோதிடம் தொடர்ந்து பதிவிடப்பட்டு வருகின்றது. பேசிக் ஜோதிடத்தின் அடிப்படையில் அமைந்ததுதான் புலிப்பாணி ஜோதிடம். ஆகவே அந்த பதிவுகளையும் பார்க்கவும். இனி அடுத்தொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.